பிரியமானவர்களே, இன்று உங்களை சந்திப்பது பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய மகிழ்ச்சி, அவர் வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்மை நிரப்பும். இந்த நேரத்துலையும் அப்படி நம்ம வார்த்தையை கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 17:47 படி, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். என்ன ஒரு வல்லமையுள்ள வசனம் பாருங்க. இதில் எனக்கு தென்பட்ட முதலாவது காரியம், யுத்தம் கர்த்தருடையது. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், யாரோடையாவது போராடிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ஐயோ, பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். நான் எப்படி இதிலேருந்து வெளியே வர போகிறேன், இவங்க என்னை மேற்கொண்டுருவாங்களா என்று நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க தான் அந்த யுத்தத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டாடுறாங்க, இந்த பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டாடுது என்று நீங்கள் நினச்சி அதை நீங்கள் எதிர்த்துட்டு இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளணும், இது கர்த்தருடைய யுத்தம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன்னா அடுத்த வார்த்தை அதற்கு என்ன போட்டிருக்கு, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இவைகளை எல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்காக இந்த யுத்தத்தை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்து யுத்தமிட்டு இருக்கிறீங்களோ, போராடிட்டு இருக்கிறீங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியமாக உங்கள் வாழ்க்கையில் குறித்து இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். நீங்கள் யுத்தமிட்டு இருக்கிற அந்த ஆட்கள், அவர்களையும் உங்கள் முன் விழ செய்வார். என்னன்னு, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வசன ஆரம்பத்தில் பார்க்குறோம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். தேவனுடைய அற்புத கரத்தினால் மாத்திரம் உங்களை காப்பாற்றுகிறவராக, ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படி அவங்க தேவன் இவன் கூட இருக்கிறான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று அங்கீகரிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, அதற்காக தான் இந்த யுத்தம். அதற்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்கள் கையில் விழ செய்யும்படி இந்த யுத்தம். உங்கள் ஊழியத்தில் இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் கரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எந்த காரியங்களை குறித்து இந்த யுத்தத்தை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, அந்த காரியத்தை எல்லாம் உங்கள் முன் உங்கள் பக்கத்தில் விழும்படி செய்வார். அந்த ஜனங்களே உங்கள் பக்கத்தில் சேரும்படி செய்வார். எல்லாம் சமாதானமாக முடியும்படி கர்த்தர் இந்த யுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். வேதத்திலையும் நம்ம பார்க்கிறோம், ஏன் இப்படி அனுமதிக்கிறார். சோதனையின் பாதையில் நாம் இதை தாங்கும்படி நமக்கு பலன் இருக்கிற வரையிலும் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். எவ்வளோ நம்மளால் தாங்க முடியுமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதற்குரிய வெளிவரும் காப்பாற்றப்படும் வழியும் ஆண்டவர் நமக்கு காண்பித்து அதில் நம்மை நடத்துகிறார். அதாவது நம்மளை ரட்சிக்கவும் செய்கிறார். அந்த சோதனையின் பாதையில், அந்த பரீட்சையின் பாதையில் நம்மை காப்பாற்றுகிறார். ஸோ உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த யுத்தத்தை பெரிய காரியத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி, அவர் உங்கள் தேவனாக இருக்க காண்பிக்கும்படி இதை அனுமதித்திருக்கிறார். இதற்கு நன்றி மாத்திரம் செலுத்துவோமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே இந்த வசனத்தின் மூலம் இது உம்முடைய யுத்தம் என்று நீர் பேசியிருக்கிறீர். இவைகளை எல்லாம் எங்கள் பக்கத்தில் விழும்படி செய்ய இதை அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். சுவாமி, உம் பிள்ளைகள் ஆண்டவரே ஊழிய பாதையிலும் இந்த வெற்றியை தாரும் அப்பா. ஆண்டவரே, எந்த காரியத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதில் முழு வெற்றியை எடுத்துக்கொள்ளட்டும். சுவாமி, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்கள் மடியில் விழும்படி செய்வதற்கு நன்றி. நன்றி. ஒரு இழப்பில்லாதபடி எங்களை ரட்சிக்கிறவராய் எழும்புவதற்கு நன்றி. அற்புதம் செய்கிறவராய் எழும்புவதற்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களுக்கு பெரிய பெயரையும் அவர்கள் முன் கொடுக்க போவதற்கு நன்றி. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவள் சும்மா விட்டு செல்லட்டும் அப்பா. இவளை தொட முடியாது என்று பயப்படட்டும் சுவாமி. அப்படி பிசாசும் பயப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை துரத்தும் அப்பா. எதிரிகளின் கிரியைகளை துரத்தும் ஆண்டவரே. பிரச்சனைகளின் துரத்திவிடும். எல்லாவற்றையும் அவள் சாதகமாக திருப்பி இது உம்முடைய யுத்தம் என்று எழுந்தருளி வெற்றியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
God bless you my friends. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அன்று உள்ள இந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஒரு ரிஃப்ரெஷ் வேணுமா? ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், ஃபியர் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஈவினிங்க்கு நீங்கள் ரெடியா? அப்போ இந்த ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு புதுச்சேரியில் நடைபெறும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டத்திற்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த கூட்டத்தில் ஸ்டெல்லா ரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் அவர்களின் ஆவியானவரின் அபிஷேகம் நிரம்பிய ஆராதனை பாடல்கள் உங்கள் இதயத்தை தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். மேலும் தேவனுடைய வல்லமையான செய்தியை ஸ்டெல்லா ரமோலா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகஸ்ட் 26 மாலை 6 மணிக்கு உங்கள் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் கண்டிப்பா அழைச்சிட்டு வாங்க. இடம் கம்பன் கலையரங்கம், ஒடியன் சாலை, புதுச்சேரி 605001. இந்த ஒரு ஈவினிங் உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்திப்பு. டோன்ட் மிஸ் இட். மேலும் விவரங்களுக்கு 9940340801 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.